நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நேந்திரம்பழ பஜ்ஜி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நேந்திரம்பழத்தை எடுத்து ரெண்டு பெருசாக இருக்கும் இல்லையா, அதனால் ரெண்டு ஹாஃபாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பஜ்ஜி மிக்ஸு இல்லைன்னா கொஞ்சம் கடலை மாவு அதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் திக்காக மாவு ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வானொலியில் நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கணும். நேந்திரம்பழத்தை எடுத்துகிட்டு அந்த தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்லைஸாக நறுக்கிக்கணும். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இலுப்பச்சட்டியில் எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நேந்திரம்பழத்தை எடுத்துகிட்டு அந்த வெள்ளையை பஜ்ஜி மிக்ஸில் போட்டு நல்லா முக்கிட்டு வந்து எண்ணெயில் போடணும். மேலே லைட்டான காரமும் உள்ளுக்குள்ளே வந்து லைட்டான திதிப்பும். இது குழந்தைங்களுக்கு என்னென்னே தெரியாமல் சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். நேந்திரம்பழ பஜ்ஜி இது வேகட்டும், திருப்பி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், குட்டி குட்டியான வாழைப்பழ பஜ்ஜி, நேந்திர வாழைப்பழ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து எண்ணெயும் குடிக்காது. இதையே நீட்டமாக வேணாலும் வாழைக்காய் மாதிரி நீட்டமாக சீவி வேணாலும் போடலாம். அது நம்மளோட சௌரியம்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.